என்னாச்சு சார்? நிதின் சாரை பாராட்டுறது உங்களால பொறுத்துக்க முடியலையா? ஏய் பட்டுவர்தன், சொல்லுங்க சார். சாருக்கு ஒரு சூடாக ஒரு தோட்டம் எடுத்துட்டு வா. சார் இஞ்சி ஃப்ளேவர் வேணுமா இல்லை நெல்லிக்காய் ஃப்ளேவர் வேணுமா? அடடே போயா, தேவைப்பட்டா சொல்லி அனுப்புங்க சார். எப்போ பார்த்தாலும் கலாச்சிக்கிட்டே இருக்கான் சார். என்ன சார் சரியா இல்லை? நான் அந்த பேபி கில்லருடைய கன்ஃபெஷன் வீடியோவை மறுபடியும் பார்த்தேன். இந்த ஃபோன் லொக்கேஷன்லாம் வச்சு அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தெரியும், நீங்கள் கான்ஃபரன்ஸ்லேருந்து வெளியே வரும்போதே தெரியும் நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு. சரி சொல்லுங்கள், உங்கள் அனுமான் உங்களுக்காக என்ன பண்ணணும்? இப்போ ஹனுமானோட சஞ்சீவனியை கூட எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த கேஸோட உண்மை என்னன்னு தான் நான் இப்போ தேட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்யா. ஒரு விஷயம் நல்லா புரியுது, அந்த பேபி கில்லர் இன்னும் சுதந்திரமாக உலாவிட்டு இருக்கான். நீயே பார்த்தல அந்த குழந்தைங்க பாடி எந்த நிலைமையில கிடச்சிதுன்னு. He could be held dangerous. ஆனால் சார் நம்ம அரெஸ்ட் பண்ண தான் எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டானே. அந்த நாய் போதையில் உளறிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் நார்கோ டெஸ்டையாவது நம்பலாம்ல சார்? கமலேஷ், நார்காட்டிக்ஸே நம்மளால 100% நம்பவே முடியாதுயா. இது நார்மலான போதை டெஸ்ட்டும் கிடையாது. இந்த கில்லர் ட்ரக் அடிக்கிறவன்யா. அதனால தான் 300 கொலை பண்ணிருக்கேன்னு போல்டா சொல்றான். 300 கொலையா? அப்போ ஒரு மாசத்துல எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க? அதானே நம்ம பாட்டிங்க சொல்ற பேய் கதையில வர பேய் மாதிரி இருக்கான் இவெல்லாம். நீங்க சொன்னதே ஞாபகம் வந்துச்சு. உங்க வீட்டு நிலைமை எப்படி இருக்கு? ஐயோ, நான் மறுபடியும் மறந்துட்டேன். நான் அப்புறம் பார்க்குறேன். இங்கே பாருமா, இப்போ எதுக்காக கோவமா உட்காந்துருக்க? நான் தான் உங்கள்கிட்ட சாரி சொல்லிட்டேன்ல. எப்பவுமே இப்படிதான் பண்றீங்க. இது 2வது தடவை. ஒரு பக்கம் நீங்க வேணும்னே லேட்டா வரீங்க, அப்புறம் என்ன சொல்றீங்க? என்னடி வேணும்னா? நான் என்ன வேணும்னா செஞ்சேன்? பொறுமையா பேசுங்க. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, இது உங்களோட பிளேஸ் கிடையாது. பார்க்கட்டுமே, அதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்களுக்கும் தெரியட்டுமே நம்ம இங்கே வந்ததுனால எந்த ஒரு வேலையும் இல்லைன்னு. நீ தான் ஆரம்பத்துலேருந்து குழந்தை வேணான்ற. ஒரு வேலை வேணும்னு நினச்சிருந்தா ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் குவிட் பண்ணிருப்ப. உன்னோட ஃபர்டிலிட்டி ரேட் எவ்வளோன்னு தெரியும்ல? சரிடி, நான் விட்டுடுறேன், போதுமா? யாரையாவது இந்த நேரத்தில் சொல்லு கமலேஷ். சார் நீங்க எங்க இருக்கீங்க? நிதின் சார் உங்க பேரை சொல்லி தாண்டவம் ஆடிட்டு இருக்காரு. என்னையா, நான் வந்துடுறேன் இரு. நீ எங்கடி போற? இதுக்கு மேலே இங்கே உட்காந்து என்ன யூஸ் இருக்கு? டாக்டர் உனக்காக தான் இங்கே வந்துட்டு இருக்காரு. நீ உன்னோட முதல் பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனையும் கட்டிட்டு அழு. நான் கிளம்புறேன். சரி இருடி, வீட்டிலேருந்து விட்டு போயிடுறேன். வேணாம். மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் இருச்சு. வீட்டுக்கு போனா போட்டு வாங்குன்னு வாங்க போறா. வாங்க போங்கன்னு உங்ககிட்ட மரியாதையா பேசினா தலைமையில ஏறி உட்காந்துக்குவே நீ. வாய முடியா? ஏழைங்க வயித்துல அடிக்க பாக்குறியா நீ? ஏமாத்த பாக்குற? அப்புறம் எதுக்கு ரோட்ல நிக்கிற? வீட்டுக்குள்ள போக வேண்டியதானே? அப்படியே நான் எங்க போறது? நான் உன் மாமியார் வீட்டுக்கா? ஏய், என் மாமியாரை பத்தி பேசாத, ஒழுங்கா மரியாதையா பேசு. மரியாதையா பேசணுமா? நீ ரொம்ப மரியாதையா என்னன்னு பேசிட்டு இருக்கறல்ல, மரியாதையா பேசணுமா? கோவம் வருது எனக்கு. என்ன குரல் விட்டா ஓவரா போயிட்டு இருக்கு? சார் இவங்களுக்கு எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கிறது? பப்ளிக் பிளேஸ்ல தொழில் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களோட வேலை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனல். புரிஞ்சுதா? ஒன்ன மாதிரிலாம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் வாயை திறந்துன்னு போலீஸ். வாய மூடு, மூச்சு விடக்கூடாது. இல்லைனா தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டுருவேன், ஜாக்கிரதை. என்னையா பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க? நான் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா நீ? அதுக்கு தான் சம்பளம் வாங்குறியா? அடா சார், எப்ப பார்த்தாலும் இவ என்ன திட்டிகிட்டே இருக்கா. உன்னை உள்ள தள்ளிடுவேன். பேச்ச குறை. அப்பப்போ இந்த பொண்ணுங்க கிட்ட திட்டம் நம்ம வாங்கிக்கணும்யா, அதுதான் நல்லது. சும்மா மொக்கப்படாம சைன் வாங்கிட்டு அவங்களை அனுப்புற வழியை பாரு. சரிங்க சார், தேவையில்லாம சந்தோஷப்படாம சைன் போட்டு கிளம்பு. என்னையாச்சு? உங்க ஜாதகத்துல நிதின் சார் சனியனா வந்து உட்காந்துருக்காரு. இப்போ என்ன பண்றது? அது உள்ள போய் தெரிஞ்சுக்கோங்க. என்ன கூப்பிட்டீங்களாமே? ஆமா, நான் சிஎம் சாரோட பந்தோபஸ்துக்கு அர்ஜென்ட்டா போகணும். நீ இந்த கேஸை பார்த்துக்கோ. என்ன கேஸு? வாங்க சார். எல்லாரும் நகருங்க, தள்ளுங்க. இன்னொரு குழந்தையோட பாடி. நான் தான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, இது எண்டு இல்லைன்னு. இன்னும் இந்த கேஸில் விசாரிக்க வேண்டியது நிறையா இருக்கு. எனக்கு என்னமோ தோணுது, இதெல்லாம் அந்த பேபி கில்லரோட வேலையாக தான் இருக்கும்.
கமலேஷ், அங்கே கொஞ்ச தூரத்தில் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து தான் கழிவு நீரெல்லாம் நதியில் கலக்குது. கேள்வி என்னன்னா, இந்த பாடி நதி வழியாக எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கும்? பிலிமினரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். உங்கள் சந்தேகம் உண்மைதான். அவங்க தண்ணியில் முழுகினதுனால இல்லை, அவங்கள கழுத்து நெரிச்சு கொண்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியில் போட்டிருக்காங்க. இவ்வளோ மோசமாக யாராலும் சார் கொல்ல முடியும்? அதுவும் சின்ன அப்பாவி குழந்தைய. இங்கே பாருங்கள். எஸ் சார். இந்த சின்ன குழந்தையோட ஃபோட்டோவை எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணுங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு சீக்கிரமாக தெரியணும். ஓகே சார். இந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டது கடந்த ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சார். அங்கே பாருங்கள், அந்த குழந்தை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா. அவள் மூக்குலேயே ரத்த அடையாளங்கள் இருக்கு. ஆனால் இந்த ட்ரேசஸ் வேற யாருதோ. அதாவது உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? அதே சீரியல் கில்லர்னு? ஐ மீன், இது இண்டிவிஜுவல் மர்டராகவும் இருக்கலாம்ல. என்னாச்சு சார்? நல்லா கவனிக்கணும். இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாது. குட் மார்னிங் சார். டீ குடிங்க சார். அட காலையில் என்னையா, நான் தான் டீ குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. எப்போ பார்த்தாலும் ஏன் டீ கொண்டு வந்து கழுத்த இருக்கிற இப்படி? அட சார், பழக்கப்படுத்திக்கங்க. உடம்புக்கு டீ ரொம்ப நல்லது சார். நீங்கள் டீ குடித்தாதான் உங்கள் மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யும். அங்கே யார் அழுவது? சார், அது அந்த குழந்தையோட அம்மா வந்திருக்காங்க. அவளுக்கு வெறும் 8 வயசு மட்டும்தான். இது வரைக்கும் இந்த உலகத்தை கூட அவ பார்த்ததே கிடையாது. இங்க பாருங்கம்மா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. உங்களுக்கு குழந்தை இருக்கா? இல்ல. அப்படின்னா உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு குழந்தை இறந்து போயிட்டா அந்த துக்கம் எப்படி இருக்கும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியாது. எங்களை எப்பவுமே சந்தோஷமா பார்த்துப்பா எங்களோட பொண்ணு. என் பொண்ணு எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தான் வருவா, தெரியுமா? சரிம்மா, நாங்க அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு முழு முயற்சி எடுத்துக்கிட்டு தாமா இருக்கோம். கூட்டிட்டு போங்க, அவங்க பொண்ணை காட்டுங்க. இன்னைக்கு நீயே என்னோட பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டியா? அப்போ கண்டிப்பாக என்ன தப்பான வேலை தான் செய்ய வைக்க போகிறேன். உனக்கு அதில் தானே சந்தோஷம். ஓகே, ஸ்ட்ரிக்ட்லி ஆஃப் த ரெக்கார்டாக இருக்கணும். ஓகே, சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு. சார் வாங்கிக்கோங்க சார். சார் சார் வாங்கிக்கோங்க சார்.
சார் இதை வாங்கிக்கோங்க சார். இதை வச்சு நான் என்ன பாப்பா பண்றது? இதை நீங்க உங்க வண்டியில மாட்டிட்டு போலாம் சார். இதுவும் ஜாலியா பறந்துட்டே இருக்கும். வாங்கிக்கோங்க சார். உன் பேர் என்னடா? குஷ்பு. சரி இந்தா. இதை நீ வச்சுக்கோ. நீங்க வாங்காம நான் காசை வாங்க மாட்டேன். என்ன பாப்பா, என்கிட்ட 100 நோட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வாங்க என்கிட்ட சேஞ்ச் இல்லைம்மா. எடுத்துக்கோ. இந்தாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதை என் ஞாபகமா வச்சுக்கோங்க. சரி இந்தா. இரு, இங்க வா. ஞாபகம் இருக்கட்டும், தெரியாதவங்க யாராவது ஏதாவது சாப்பிட கொடுத்தாலோ இல்லை குடிக்க கொடுத்தாலோ தயவு செஞ்சு வாங்காத, புரியுதா? சாப்பிட்றது குடிக்கிறது மட்டும் இல்ல, நான் ஃப்ரீயா காசை கூட வாங்க மாட்டேன். அதனால தான் உங்ககிட்டயும் நான் வாங்கல. என்ன இது எல்லா என்ட்ரியும் காலியா இருக்கு? மேல இருந்து கீழே வரைக்கும் 1வது 2வது 3வது. என்னையா சண்டை போடுறீங்க சார்? இந்த ஜாவித்தோட ஃபைனல் ரிப்போர்ட்ல எல்லா என்ட்ரியும் காலியா இருக்கு பாருங்களேன். அவர்கிட்டயே பேசுங்க. நான் என்ன பேசுறது? ஆக்சுவலி நான் தான் என்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆஃப் த ரெக்கார்டில் எல்லாத்தையும் பண்ணி முடின்னு சொன்னேன். ஆஃப் த ரெக்கார்டா? யா. ஏன் சார்? நேரம் வரும்போது எல்லாம் தெரிய வரும் கமலேஷ். அடையாளம் தெரிஞ்சுதா? கண்டிப்பா நீங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா சார் சார் பந்தோபஸ்துக்காக நாங்க போட்ட பிளான் சார்ட் இதுதான். அண்ட் தேங்க்யூ ஃபார் யோர் டைம். மை கமின் சார்? ராஜீவ் கமின். ஓகே சார், உள்ள வா. சார் திஸ் இஸ் ராஜீவ் ராத்தோ. Hello, sir. என்னோட பெஸ்ட் ஆஃபீஸர்ஸில் ஒருத்தர். சார் ஐ நீட் டு டாக் டு யூ சார். டெல் மீ வாட் ஹேப்பன். இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. என்னாச்சுன்னு சொல்லுங்க. சார் ஐம் ரியலி சாரி டு சே திஸ் சார், பட் நாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் சார். நாம் எந்த பேபி கில்லரை பிடிச்சோமோ அவன் உண்மையான பேபி கில்லரே கிடையாது சார். ஆனால் உண்மையான அந்த கொலைகாரன் வெளியில் இப்போ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான் சார். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ராஜீவ் நீ என்ன பேசிட்டு இருக்க? சார் போலீஸ் ரெக்கார்ட் வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொலைகளுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது சார். ஒரு ரூட்டே வச்சுருக்கான். அதாவது கழுத்தை நெரிச்சு கொள்வது, கொன்னுட்டு அந்த பாடியை தண்ணியில் அப்படியே முழுக வச்சிடுறான், விக்டிம்ஸோட கையை காலை கட்டி போட்டுடுறான். மூக்கு பக்கம் அடையாளம் இருக்குது சார். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று எங்களுக்கு இன்னொரு கிட்டோட பாடி கிடச்சிது சார். அதுவும் இதே நிலைமையில தான் சார் இருந்துச்சு சார். இது டாக்டர் ஜாவிதோட ஃபாரன்சிக் டிஎன்ஏ ரிப்போர்ட் சார். கொலைகாரன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான்றதுக்கு இதை விட பெரிய ஆதாரம் தேவையில்லை சார். ரெடிகுலஸ். ஐ திங்க் சார் ஏதோ சின்ன மிஸ்டேக் இருக்கு. ராஜீவ் உனக்கு தெரியும்ல, பெர்மிஷன் இல்லாமல் க்ளோஸ் பண்ண கேஸை ஓப்பன் பண்ணது ரூல்ஸுக்கு எதிரானது சார். இந்த ஆதாரம் ராஜீவ், பேபி கில்லரை நம்ம பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்க நான் விரும்பல. நிதின் சார் கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துட்டாரு. அதுவும் எல்லா சீனியர்ஸ்க்கு முன்னாடியும். கண்டிப்பாக செம்ம திட்டு வாங்கியிருப்பாரு. இப்போ அவருக்கு தான் எல்லா டென்ஷனும். ஏன் டென்ஷனாக இருக்க கமலேஷ்? அவருடைய டென்ஷனுக்கு காரணம் கொலைகாரன் ஜாலியாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான். ஆனால் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா அந்த கொலைகார தேவடியா பையன் இன்னொரு குழந்தையும் கொண்டுறக்கூடாதுன்னு தான். ஆனால் இதை நிதின் சார் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ நான் என்னதான் ஏன் பண்ணுறது? சொல்லு, என்ன பண்ணுவேன்? கொலைகாரன் எப்போ அடுத்த விக்டிம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவான்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்றியா? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டேன், என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு அந்த பெரிய ஆளும் கூட விளையாடணுமா? நீங்கள் கமிஷனர் சாருக்கு முன்னாடியே நிதின் சாரை பொய்ன்னு சொல்லிட்டீங்க. அவர் பதட்டமாயிட்டாரு. இங்கே பாரு, அந்த நிதின் எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலனாலும் எனக்கு கவலை இல்லை. இதுக்காக நான் போலீஸ் ரூல்ஸையே தாண்டறதா இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். அந்த கொலைகாரனை பிடிக்காம விடவே மாட்டேன். சரி, நீ ஒன்று சொல்றியா? இல்லை நீ மனப்பூர்வமாக சொல். ஹலோ, என்ன என்னாச்சு? நிசாம்பூர். வா. அந்த கொலைகாரன் பிடிபட்டுட்டான்னு நாங்க கேள்விப்பட்டோம். நாங்க தப்பு பண்ணிட்டோம் ஐயா. ஆனா உண்மையான கொலைகாரன் இன்னும் வெளியில தான் சுத்திட்டு இருக்கான். ஆடுறதும் பாடுறதும் பூஜாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்பவும் மொபைல்ல டான்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பா.
ஆடுறதுக்கான எந்த வாய்ப்பையும் அவன் விடவே மாட்டான். நீங்க கடைசியா பூஜாவை எப்ப ஐயா பாத்தீங்க? எப்பவும் போல இன்னைக்கு நான் மத்தியானம் ஃபேக்ட்ரியிலேருந்து சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்தேன். வர வழியில் தான் பூஜாவுடைய ஸ்கூலும் இருக்குது சார். அதனால் அவளையும் என் கூடவே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்லான்னு வந்தேன். தினமும் நான் அவளை சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். ஊர்வலமா? அம்மா நான் இப்ப வந்துடுறேன். எங்கேயும் போகாத, நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா எங்க வேணா போ. அட எதுக்கு எப்போ பார்த்தாலும் இவளை திட்டிகிட்டு இருக்க? இவ தான் உலகத்திலே ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க தான் இவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் கூட இவ கால் வீட்லயே தங்கறது இல்ல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் அவளை ஊர்வலத்தை பார்க்கறதுக்கு வெளியில் அனுப்பணும். ஆனா அதுதான் நாங்க செஞ்ச பெரிய தப்பா இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி என்ன தெரிஞ்சிருக்குன்னா பேபி கில்லர் இன்னும் வெளியில தான் இருக்கான். இப்ப கேள்வி என்னன்னா, சிடியு மக்களுக்கு எதுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்குறாங்க? இப்ப அந்த பேபி கில்லரோட அடுத்த குறி யாரா இருப்பாங்க? என்னாச்சு? இன்னைக்கு உனக்கு என்னடி ஆச்சு? அத்தை உங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க. நானும் நீயும் இந்த ரூம்ல தனியா இருக்கோம். லாக் பண்ணிடவா? உனக்கே தெரியும், நான் கொஞ்ச நாளாவே சரக்கும் அடிக்கிறது இல்ல, தம் அடிக்கிறது இல்ல, தெரியும்ல? அப்படின்னா குட்டி பையன் வரதை நம்ம லேட் பண்ணவே கூடாது. குட்டி பையனா? ஏண்டி குட்டி பொண்ணு வேண்டாமா? இல்ல, ஏன்னா குட்டி பொண்ணை வளர்க்குறவங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அதனால அந்த மாதிரி சும்மா வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏய் குட்டிவாலு, இதனால எங்க இருந்த? நான் இங்கதான் இருந்தேன். நீ நல்லா இருக்கல்ல? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உனக்கு இந்த இந்த பணத்தை வச்சுக்கோ, இது எல்லாத்தையும் கூட. சரி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? நிறைய பேர் இந்த பலூனை வாங்கினதுக்கு அப்புறமா காசு தர மாட்டாங்க. ஆனா நீங்க தான் முதல் மனுஷன். எதுவுமே வாங்காம அன்னைக்கு எனக்கு நீங்க காசு கொடுத்தீங்கல்ல. நீங்க ரொம்பவே நல்ல மனுஷன் நினைக்கிறேன். நீங்க நல்ல வேலை செய்றீங்க. நீங்க என்னோட ஃப்ரெண்டு பூஜாவை கொண்ட அந்த ஆளை கண்டிப்பா பிடிச்சிருவீங்கல்ல. இங்க பாரு பாப்பா, உனக்கு பூஜாவை நல்லா தெரியும்ல. அவ காணாம போன அன்னைக்கு நீ அவளை பாத்தியாமா? ஆமா, நான் பார்த்தேன். பூஜாக்கும் அப்புறம் எனக்கும் டான்ஸ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ரோட்ல எப்போ எந்த ஊர்வலம் போனாலும் அதை நாங்கள் விடவே மாட்டோம். அன்னைக்கு பூஜா என்ன கூப்பிட வந்தா. அப்ப நான் என் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அட குஷ்பு, சீக்கிரமா வா, ஊர்வலம் போயிட போகுது. வந்துட்டேன், வா. அடடா, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஒன்று பண்ண, நீ இங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன். ஏய் குஷ்பு, 2 நிமிஷம். என்ன நீ? அன்னைக்கு நீ அந்த இடத்துல பக்கத்துல வேற யாராவது பாத்தியாமா? அந்த அங்கிள் இருந்தாரு. அங்கிளா? யார் அந்த அங்கிள்? அந்த அங்கிள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாருமா? நான் அவரை பின்னாடி இருந்து தான் பார்த்தேன். அவர் அன்னைக்கு ப்ளூ கலரில் ஜாகிங் போகிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாரு. ஜாகிங்கில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா? அது மேலேருந்து கீழே வரைக்கும் ஷர்ட் பேண்ட் மாதிரியான.
உட்டி மாதிரி இருக்குமா? உட்டினா கமலேஷ், என்ன குட்டி போட்ட பொண்ணு மாதிரி சுத்துற? சார் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் ஃபோனே எடுக்கல. ஏன் ராஜீவ், எல்லாமே உன்னால தான் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு டிவி ரிப்போர்ட்டர் கால் பண்ணிட்டு நீ இன்னும் பேபி கில்லர் வெளியே சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கியா? சார், டிபார்ட்மெண்ட்ல இன்னும் நிறைய போலீஸ் இருக்காங்க சார். அப்படியா? ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு போலீஸ்காரன் மட்டும்தான் பேபி கில்லர் இன்னும் வெளியே சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கான். அதுவும் நீ தான் அது. ஆனால் சார், நாட்கள் கடந்து போக போக நம்ம சும்மாலாம் இருக்க முடியாது. குழந்தைங்களோட உடல் கிடச்சிக்கிட்டே இருக்கு. எனக்கு இன்னும் டைம் வேணும் சார். அந்த கொலைகாரனை நிச்சயமாக நான் பிடிக்காம விடவே மாட்டேன். அதை நீ எப்படி பண்ண போற ராஜீவ்? ஓகே, என்கிட்ட ஒரு பாசிட்டிவ் லீட் இப்போ கிடச்சிருக்கு. சார், ஒயர்லெஸ்ல மெசேஜ் வந்திருக்கு. இன்னொரு குழந்தையோட சடலம் கிடைச்சிருக்குன்னு. வாட்? வா போலாம். ராஜீவ், நான் ஆல்ரெடி உனக்கு நிறைய சான்சஸ் கொடுத்துருக்கேன். அதனால் இதுக்கப்புறம் நீ இந்த கேஸை லீட் பண்ணக்கூடாது. கமலேஷ் லீட் பண்ணுவா, நீ அவருக்கு அசிஸ்ட் பண்ணு. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். கமலேஷ், ஆல் தி பெஸ்ட். ஆஷாவோட அம்மா எப்போவோ இறந்துட்டா. அதனால வீட்டில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். நிறைய தடவை நான் அவளை விட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன். ஆனால் இன்னைக்கு எப்படின்னு தெரியல. நான் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அப்போ அவ வீட்டில் இல்லை. அவளோட ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பான்னு நினச்சேன். இந்த ப்ளூ கலர் சூட் யாருது? என்னோடது தான் சார். நான் வேலை செய்கிற ஃபேக்ட்ரியில் எனக்கு இதை கொடுத்தாங்க. கமலேஷ், உனக்கு அந்த சிக்னலில் பலூன் விற்குமே அந்த பாப்பாவை பற்றி தெரியுமா? ஏன் சார்? அந்த பொண்ணு பூஜாவை காணாமல் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறா. இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் சூட்டு போட்டவன் கூட. அட, குஷ்பு ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு. ஒரு சின்ன குழந்தையோட ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளோ சீரியஸாக நம்ம எடுத்துக்கூடா சார். அதை நான் எடுத்துக்க மாட்டேன். சரி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறதுல என்னையா தப்பு இருக்கு? நீங்கள் என்னோட சீனியர் தான், ஆனால் இப்போது இந்த கேஸோட இன்சார்ஜ் நான் தான். இதுக்கப்புறம் எந்த குழந்தையும் இறக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் அப்படி நினைக்கிறேன்னா? சார் ப்ளீஸ். விடிகாலையில் எல்லாம் ஓகே தானே? நீங்கள் இன்னும் தூங்கியிருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். சார், ஒரு ஜூனியர் சீனியர் கிட்ட டிப்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ஆஃபீஸில் அந்த நித்தினால நம்ம நேருக்கு நேர் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் நம்ம எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நிதின் சார்லேருந்து இப்போ டைரெக்டாக நித்தினா நல்லா இருக்கு. முதல் விஷயம், நம்மகிட்ட என்னெல்லாம் லீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்த கொலைகாரன் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அவன் அவனோட வேட்டையை தேடிக்கிட்டு பகலெல்லாம் சுற்றிட்டு இருக்கான். அதுவும் ப்ளூ ஜம்ப் சூட் போட்டுக்கிட்டு.
சார் இதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நாம இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணோம்னா ஒரு விஷயத்தை ஏத்துக்கணும். அவன் இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு ஃபேக்டரியில தான் வேலை செஞ்சு ஆகணும். ஏன்னா எத்தனை விக்டிம்ஸ் நமக்கு கிடைச்சாங்களோ அவங்க எல்லாருமே பக்கத்துல தான் கிடைச்சிருக்கிறாங்க. அப்புறம் எல்லா டெட் பாடிஸுமே மத்தியான நேரத்தில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த விஷயத்தை நாம ஏத்துக்கிட்டோம்னா அவன் நம்ம பக்கத்திலேயே ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யறான்னா அவன் மத்தியானம் சாப்பாட்டு நேரத்தில் தான் வெளியில வந்திருக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப போயிருக்கலாம், போகாமல இருந்திருக்கலாம். ஆப்வியஸ்லி இருக்கலாம். ஏன்னா இங்க பாரு, இங்க கிட்னாப் நடந்திருக்குன்னா நமக்கு பாடி இங்கே கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தியா? இதை வச்சு பார்க்கும்போது குறைஞ்சது 1 மணி நேரம் இடைவெளி இருக்குது. ஒருவேளை அவன் திரும்பவும் ஃபேக்டரிக்கு போகணும்னு நினைச்சான்னா போய் சேர ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? அப்படின்னா அதுக்கான அர்த்தம் நம்ம யாரை தேடணும்னா காலையில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப லேட்டா வந்திருப்பாங்க. ஒருவேளை நாம அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை கன்சிடர் பண்ணோம்னா இப்போ ஒரு விஷயம் உறுதி ஆயிடுச்சு. அவன் நம்ம பக்கத்தில் தான் எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்மளை நல்லா சுத்த விட்டு வேடிக்கை பார்க்குறான். சரி உங்களோட சந்தோஷத்துக்காக இதை நம்ம தேடுவோம். அதாவது எத்தனை பொண்ணுங்க அவங்க எங்கெங்கெல்லாம் காணாம போனாங்களோ அவங்க பக்கத்துல என்னென்ன ஃபேக்டரி இருக்கு அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். லிஸ்ட்ல 90 ஃபேக்டரி இருக்குதியா? அந்த எல்லா ஃபேக்டரிலையும் யூனிஃபார்ம் ப்ளூ கலர் ஜம்ப் சூட் தான். நல்லா பார்த்து சொல்லணும் பாப்பா. எல்லாரும் திரும்பி நில்லுங்க. திரும்புங்கடா. இப்ப சரியா பார்த்து சொல்லுடா பாப்பா. இப்போ மேட்டர் என்னன்னா, இங்க இருக்கிற ஒருத்தரோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்த அதுல ஒன்று பர்ஃபெக்டா இருக்கு. அந்த சாம்பிளோட மேட்சா இருக்குதுன்னு சொல்றேன். இப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த கொலைகாரன் இப்போ இங்கே தான் இருக்கான். யார் அது? கையில மாட்டின செத்த. அந்த பக்கம் போ. ஏய் ஏய் நில்றா. நில்றா. எங்கடா ஓடுற? கம்மனா டிக்க முடியாது நினைச்சியா? எனக்கு ஆஷாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் கொண்டுட்டேன். உங்களை நிதின் சார் கூப்பிட்றாரு. குட் ஜாப். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த வேலையை கமலேஷ் என் கூட இல்லைன்னா என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. இதோடைய ஆக்சுவல் கிரெடிட் நிச்சயமாக கமலேஷ்க்கு தான் சார் போய் சேரணும். வெரி வெல். ஒரு வேலை அப்படின்னா குட் ஜாப் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ஃபைனலி பேபி கில்லர் மாட்டிக்கிட்டான். ஹலோ. இங்கே பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வெளியில் போகலாமா?
ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? அடேங்கப்பா, இன்னைக்கு சாரோட மூடு எப்படி இப்படி இருக்கு? அது இப்போ ஒரு நல்ல போலீஸ்காரன் ஆயிட்டேன். கூடவே சேர்ந்து ஒரு நல்ல புருஷனாகவும் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, நான் உடனே ரெடி ஆயிடுறேன். இங்கே பாரு, இனிமே குட்டி பையனோ இல்லை குட்டி பொண்ணோ இந்த கன்க்ளூஷனை நம்ம டின்னர் சாப்பிடுமா முடிவு பண்ணிக்கலாமா? சரி. வை வச்சு ஜாவித் சொல்லு. இப்போ வீட்டில் தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? வாட்? ஓகே. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம். அட, டெஸ்ட்ல தப்பாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எப்பவாவது ரிசர்ச் வந்து ப்ரீமெச்சூரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகிறதுக்கு டைம் ஆகும். என்னையா சிக்கல் இப்போ? இங்க பாருங்க, ஆஷாவை மர்டர் பண்ணது சிராஜ் தான். ஆனா மற்ற பொண்ணுங்களை கொண்டது சிராஜ் கிடையாது. அவன் ரிப்போர்ட் ஆஷா கூட மேட்ச் ஆயிருக்கு, மற்ற யார் கூடயோ ஆகல. அப்படின்னா இது இண்டிபெண்டன்ட் மர்டரா? அப்போ உண்மையான அந்த கொலைகாரன் இன்னும் வெளியில் தான் தெரியறானா? இப்போ என்ன பண்றது சார்? நிதின் சார் நம்மள ஒரு வழி பண்ணிடுவாரு. அவரே ஃபோன் பண்றாரு. ஹலோ. இங்க பாரு ராஜீவ், எனக்கு எதுவும் தெரியாது. அந்த பேபி கில்லரை பிடிக்க நான் உனக்கு 48 மணி நேரம் டைம் தரேன். உள்ள போக விடுங்க சார். நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. எப்படிதான் புரிய வைக்கிறது? சொன்னா கேட்க மாட்டே, வாயை மூட மாட்டியா? விடுங்க சார். ஏன் இப்படி கத்து விட்டுனே இருக்க? சார், இவர் என்ன சொல்லி என்ன போக விடுங்க சார். குழந்தை வீட்டுல தனியாக்குறா. ஓ, இவங்களை அனுப்பி விடியா? ஏன் ரப்சல் பண்ணிட்டு இருக்க இப்படி? சார், அது ஏமா நீ போமா, நீ போ. சார், நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் சார். அதை கான்ஸ்டபிளுக்கு புரிய வைங்களேன். அவருக்கு புரியவே மாட்டேங்குது. நான் இங்க இருக்கும் போதெல்லாம் என் பொண்ணு வீட்டுல தனியாக்குறா சார். சார், நாங்க ரொம்ப ஏழைங்க சார். என் பொண்ணு சிக்னல்ல பலூன் வித்துக்கிட்டு இருக்கா சார். ஹசானா இருக்காங்களா? இல்ல, அவங்க வெளியில இருக்காங்க. நீங்க நாளைக்கு வாங்க. குஷ்பு உங்க பொண்ணா? ஆமா சார். எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், ரொம்ப பாசமான நல்ல பொண்ணு அவ. அவளை படிக்க வைமா, நல்லா பெரிய ஆளா வருவா அவ. அப்புறம் அடுத்த முறை நீ இந்த மாதிரி பண்றதை நான் பார்த்தேன்னா, அப்புறம் இவர் என்ன, நானே தூக்கி உன்னை உள்ள வச்சிருவேன், ஜாக்கிரதை. சரி சார், ஆனா நான் சண்டை போடுறது எனக்கும் தான் சார் பிடிக்கல. ஆனா என்னன்னா, இப்பெல்லாம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு பொறுக்கி வந்துடுறான் சார். அவனால எதுவும் முடியறது இல்ல. ஆனாலும் என்கிட்ட சண்டை வச்சு நேக்கிறான் சார். நான் இனிமேல் இந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்களுக்கு பாவம் பார்க்கவே மாட்டேன். இங்க பாருங்க, அந்த பொறுக்கியோட பேரை சொன்னதும் அவனே போன் பண்றான். கம்முனாட்டி. ஒரு நிமிஷம். இந்த ஃபேக்டரி ஒர்க்கர், அதான் அந்த ஆளு, அவன் பேர் என்ன? கதவை தர பாப்பா, நான் அப்சானா கிட்ட பேசணும். அவங்க இல்ல, நான் சொல்றேன்ல. நீங்க நாளைக்கு வாங்க. அப்சானா உள்ளதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். கதவை தரேன்னு சொல்றல பாப்பா. இங்க பாரு, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இங்க பாருமா, கதவை தரேன்னா அங்கிள் வந்து அடிப்பேன். கமலேஷ், இந்த ஆஷாவோட மர்டர் ஒரு தனியான இன்சிடென்ட் தான். அண்ட் இந்த சிராஜ் பேபி கில்லரோட இன்னொரு வெர்ஷனாக இருக்கான். அவன் கூட இதே ஃபேக்டரியில் தான் வேலை செய்கிறான். அப்போ எப்படி நம்ம அன்னைக்கு பார்க்காம விட்டோம்? பார்த்துருக்கோம் கமலேஷ், ஆனால் இவனை பிடிக்க போய் அவனை கோட்டை விட்டுட்டோம். நீ அந்த சதீஷோட ஃபோட்டோ கார்டை செக் பண்ணியா? எல்லா பொண்ணுங்களும் காணாமல் போன இடத்துல தான் அவனோட லொக்கேஷன் காமிக்குது. யூனோ, முதல்ல இது நமக்கு ரேப் அண்ட் மர்டர் கேஸாக தெரிஞ்சுது. பட் ஆக்சுவலி அக்கார்டிங் டு ஜாபிட்ஸ் ரிப்போர்ட், இட்ஸ் அன் ரேப் அண்ட் மர்டர் கேஸ் ஒன்லி. அதனால கடந்த 10 நாளில் இந்த சதீஷ் எப்பெல்லாம் இவனை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கானோ அந்த டேட்டை மேட்ச் பண்ணுங்க. கரெக்டாக அதே தேதியில் தான் குழந்தைங்க காணாம போயிருக்காங்க, கொலை பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா அவனோட அடுத்த டார்கெட் யாரா இருப்பாங்க? ஏ பாப்பா, கதவை தர.
சார் சதீஷோட லேட்டஸ்ட் லொகேஷன் கிடைச்சிருக்கு. அது அப்சலோட வீட்டு பக்கத்துல தான் சார் காமிக்குது. பாப்பா அங்கிள் வந்துட்டா, கதவை திறக்க மாட்டியா? பாபா சார் பகதூர் கல் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் லொகேஷன் காமிச்சது. அதுக்கப்புறம் உன்னோட ஃபோன் சுவிச் ஆஃப். ஆனால் அவன் ஆன் பண்ணால் தெரிய வந்துடும் சார். மேப் ஓப்பன் பண்ணு. அந்த இடத்துல பக்கத்தில் ஏதாவது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணு. பாரு சீக்கிரம். சார் கிடச்சிருச்சு. அது பக்கத்துலேயே ஒரு கோதுமை வயல் இருக்கு. இந்தியா வாங்குது வண்டி. அட கருமமே. ச்சே. போடா. உனக்கு ஒன்றும் இல்லை. ஐயா தூக்குடா. கும்பல சீக்கிரம். தண்ணி காட்டினால எத்தனை பச்சை பிள்ளைகள். ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் நீயே சொல்லிடலன்னா நார்கோட்டிக்ஸ் பண்ணா எல்லாத்தையும் தானா ஒளிடுவேன். பருப்பு கிடைக்குமா? என்னது பருப்பு? பொறுக்கி இது என்ன உங்க அப்பா ரெஸ்டாரண்டா? இரு கான்ஸ்டபிள் சொல்லுங்க சார். சார் என்னமோ கேட்டார், அதை கொண்டு வாங்களேன். சரிங்க சார். சரி சீக்கிரம் சொல்லு. இப்போ ஓகே. பருப்பு சாப்பிட்டோன்னே எனக்கு தைரியம் வந்துருச்சு. சொல்லு. ஒரே ஒரு சீப்பு கண்ணாடி கிடைக்குமா சார்? கொண்டு வாங்கய்யா. இப்பெல்லாம் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பொறிக்கு வாயை திறந்துக்கிட்டு வந்துடுறான். அவனால எதுவும் முடியறது இல்ல, ஆனாலும் என்கிட்ட சண்டை வலிக்கிறான். டே பொறுக்கி, முடிய சரி பண்ணி என்ன பண்ண போற? முதல்ல சத்த வளர். ஒத்தா என்ன பொறின்னு சொன்ன? குண்டுச்சி வாடி. ஒத்தா எனக்கு எவ்வளவு சக்தி இதுன்னு உண்டா காட்டுற வாங்க. டிங்க ஆயிரம் பிடிங்கி. யார்கிட்ட என்ன பேசுற? நீயா வாயை திறந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா லட்டி அடியில விட்டு வாய் வழியா வெளியில எடுத்துருவேன். புரியுதா பாடு? அவன் என்ன பொறிகின்னு சொன்னான். அந்த ஐட்டம் உண்டு அப்சான் ஆகுறாள், அவளும் என்ன பொறிகின்னு தான் சொல்வா. அவ என்ன ஹர்ட் பண்ணுவா. போடா பொறிக்கி நாயே. பொறிக்கின்னு மட்டும் சொல்லாத. அப்புறம் என்ன சொல்றது? வேற என்னதான் சொல்றது? ஒன்னுத்துக்கும் வேலைக்கு ஆகாதவன். அவகிட்ட அன்னைக்கு நானும் ஆம்பளைன்னு சொன்னேன். சின்ன பொண்ணுங்களா பார்த்து தூக்கின்னு போயிடுவேன். அப்புறம் அந்த பொண்ணுங்க மூஞ்சில அப்சானா மூஞ்சி தான் எனக்கு தெரியும். அதை பார்த்த உடனே நான் காட்டணும்னு நினைப்பேன் நானும் ஆம்பளை தான்னு. அப்புறம் அவங்க எல்லாரும் என்னை பார்த்து அடிக்கடி சிரிக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அவங்க சிரிச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பதான் அவ பொண்ணை நான் பார்த்தேன். அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால அவ பொண்ணை தூக்கிட்டேன். அப்பதான்டா காத்தா நீ வந்த. எங்கம்மா இருக்க? சொல்லுங்கம்மா. என்னாச்சுப்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா இங்க ஆனா என்ன? சுலோச்சனாவை தேடிட்டு இருக்கியா? அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா.
என்ன யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் சரியாயிடும்பா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உயிர் இருக்கிற வரைக்கும் சண்டையும் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு உங்க அப்பா சொல்லுவாரு. அப்படியா? என்னம்மா அப்பா மேல திடீர்னு பாசம் பொங்குது? சரிம்மா, நான் அப்புறமா பேசிட்டு உங்ககிட்ட. ஏய் பேபி, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போன? நான் அம்மா வீட்டுக்கு போதா கிளம்புனேன். அப்புறம் நீ என் கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற வரைக்கும் இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா போற வழியில ஒருத்தங்க என்ன பார்த்தாங்க. அப்புறம் அவங்க உங்களை பார்க்கணுமா, அதான் திரும்ப வந்துட்டேன். யாரு? வாங்க. ஏய் குட்டி பாபா, வாங்க. இது ஒரு நல்ல மனுஷனானதுக்காக. ஒரு நல்ல கணவனாகிறதுக்கு முயற்சி பண்றேன்.